என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காக உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இப்பொழுது உன் அம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த வாக்கினை கொடுக்கின்றேன். நீ எதெல்லாம் நடக்க வேண்டும் என ஆசையாய் எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அது எல்லாவற்றையும் இனி உன் வாழ்வில் நடக்கும். என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நடத்தி கொடுக்கப் போகின்றேன். நான் ஒரு பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன். நான் ஒரு பொழுதும் தவறாக எதுவும் செய்ய மாட்டேன் என்பதை என் பிள்ளை நீ அறிவாய்தானே. என் செல்லமே, நீ எதுவும் ஒரு பொழுதும் எதற்காகவும் கவலைப்படாதே. உனக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற வந்துவிட்டேன். நீ தகுதிக்கு மீறி ஒரு நாளும் ஆசைப்பட்டது கிடையாது. அப்படி ஆசைப்பட்டாலும் அதில் தவறு இல்லை என்றுதான் நான் சொல்வேன். ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கு உன் தகுதியையும் திறமையையும் நீ அதிகமாக வளர்த்து கொள்வது தானே சிறப்பாக இருக்கும். படைப்பிலே பிரம்மாண்டமான படைப்பு உன் மனதுதான். அதை அழகுபடுத்தினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகானதாக மாறிவிடும். கொஞ்சம் எல்லா இடத்திலும் பணிவோடும் துணிவோடும் நடந்து கொள்ள நீ பணிந்து போவதின் மூலமாக நிச்சயமாக உன்னை பலவீனமான ஆளாக காட்டாதே. அது உன் தகுதியைத்தான் மேலும் உயர்த்தும். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நீ துணிந்து பேசி பழகினால் அது உனக்கே உன்னுடைய திறமையை அதிகமாக ஆக்குவதற்காக உனக்குள் தன்னம்பிக்கையை கொடுப்பதற்காகவும் மாறும். என் பிள்ளையை, உனக்குள் இருக்கக்கூடிய உண்மை என்பது ஒரு இனிமையான உறவு. இந்த உறவு, அந்த உண்மையின் அருமை தெரியாதவர்கள்தான் பொய் பேசி இந்த உலகில் பாழாய் போய்க் கொண்டிருக்கின்றார்கள். நீ எப்பொழுதும் யாருக்கு வேண்டுமென்றும் துரோகம் செய்தது கிடையாது. பொய்யாய் பேசி பொய்யாய் நடித்து வாழ்ந்ததும் கிடையாது. அப்படிப்பட்ட என் பிள்ளையான உனக்குத்தான் உன்னையே ஆசீர்வதித்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அற்புதமாக உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். அழகின் ஆயுட்காலம் குறைவு என்பதை கண்டு உணராத மனிதர்கள்தான் அழகியை பெரிதாக நினைத்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் மனதை அழகாய் வைத்திருக்கின்றாய். அதுவே எனக்கு போதும். நிச்சயமாக உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும். என் பிள்ளையே, நான் அழகாக செலவிடும் நேரத்தை காட்டிலும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அதிக நேரம் செலவிடுகின்றாய். உன் அம்மாவை நினைத்து கூட அந்த வகையில் தானே என்னை நினைப்பதன் மூலமாக உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அது மட்டுமல்லாமல் எது உன் வாழ்க்கைக்கு அவசியமோ, எது உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றமான விஷயமோ அதை நானே உன் கூடவே இருந்து உனக்காக நடத்தி கொடுக்கப் போகின்றேன். வாழ்க்கை என்னும் கண்ணாடியை கவனமாக கையாள தெரிந்து கொள். இல்லையெனில் அவசரப்பட்டு கீழே போட்டு விட்டால் அது உடைந்து போய்விடும் அல்லவா? அதே போலதான் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் ஒழுக்கமும் வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். என் செல்லமே, ஒருவேளை அக்கறை குறைவாக இருந்தால் சோம்பேறியாக மாறிவிடுவாய். ஒழுக்கம் இல்லை என்றால் குற்றவாளியாக மாறிவிடுவாய். வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் இல்லாதவன் தானே பல விஷயங்களில் வார்த்தை சிக்கி தவிக்கின்றான் என்றால் வியாபாரத்தில் கவனம் இல்லாத மனிதன் கடனாளியாக மாறிவிடுகின்றான். உணவில் கவனம் செலுத்தாமல் அக்கறை இல்லாமல் இருப்பவன் நோயாளியாக மாறிவிடுகின்றான். நீ எப்பொழுதும் இதில் எந்த ஒரு வகையிலும் இல்லாத அளவிற்கு சிறப்பான, சந்தோஷமான, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நல்ல ஆயுளோடு, நல்ல ஆரோக்கியத்தோடும், பொறுமையோடும், பொறுப்போடும், கவனத்தோடும் தெளிவு உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவினுடைய வாழ்க்கை. என் பிள்ளையே, தேடாத போது கிடைப்பது, தேடும் போது தொலைவதும் தானே வாய்ப்புகள் ஆகும். வாழ்க்கையாகவும் உனக்கு இருக்கின்றது.
எதை நீ எப்பொழுது தேடினாலும் அதை தேடும் பொழுது கிடைப்பது கிடையாது. ஆனால் வேறு விஷயத்திற்காக நீ முயற்சி செய்யும் பொழுது அப்பொழுதுதான் இது உனக்கு கிடைக்கும். அப்படித்தான் நான் உன் வீட்டில் உள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, உனக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் அறிந்து நான் எப்பொழுதும் உனக்கு கொடுக்க வேண்டும். உன் வாழ்வில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு எதிராக ஒரு சில செயல்களை செய்து கொண்டு உனக்கே எல்லா விஷயங்களுக்கும் துரோகமாக செய்து வீழ்த்த நினைக்கக்கூடிய மனிதர்களின் செயல்களை பார்த்து நீ கோபப்பட வேண்டும். அவர்களை பார்ப்பதையும் அவர்களின் செயல்களை பற்றியும் யோசிப்பதையும் படிப்படியாக குறைத்துக்கொள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையையும் முக்கியத்துவத்தையும் குறைத்து கொண்டாலே நீ நிம்மதியாக வாழ்ந்து விடலாம். என் பிள்ளையே, நீ ஆசைப்படுவதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட பாவங்களை சேர்த்து கொள்ள வேண்டாம். மற்றவர்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்து நீ நன்றாக வாழ யோசிக்க வேண்டாம் என்றுதான் நான் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். நீ அந்த அருமையான பௌர்ணமி நிலவு போல முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும். உன்னை விட்டு விலகக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அந்த பௌர்ணமி எப்பொழுதுமே அந்த வானில் முழுவதுமாக இருந்து விடுகின்றது கிடையாது. அதற்கு தேய்பிரையும் இருக்கின்றது தானே. தேய்பிரை போகும்போது ஐயோ தேய்ந்து போகிறோமே, குறைந்து போகிறோமே என்று ஒரு பொழுதும் அந்த வானிலவு கவலை கொள்வதே இல்லை. ஏனென்றால் அதற்கு நன்றாக தெரியும் ஒரு நாள் வளர்பிறை வந்துதான் ஆகும் என. அதேபோல் நீயும் உன் மனதை சரி கட்டி கொண்டும் மனதிற்கு தைரியம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உன் துன்பங்களையும் கஷ்டங்களையும் இருக்கக்கூடிய என் வாழ்வில் இன்பங்களும் மகிழ்ச்சியும் கூட விரைவில் வந்து சேரும் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழப்பார். அசைக்க முடியாத நம்பிக்கையையும் அமைதியையும் பொறுமையையும் உனக்குள் இருந்தாலே நிச்சயமாக நீ வெற்றியை பெற்றுவிடலாம். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓயாமல் வந்து கொண்டே இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே. உனக்கான துணை நிச்சயமாக உன் அம்மா நான் வந்து நிற்பேன். ஒரு பொழுதும் நீ கஷ்டப்படும்படி நான் விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். என் செல்லமே, எது நடந்தாலும் எனது அருளால் தான் நடக்கின்றது. கஷ்டமோ நஷ்டமோ அதிலிருந்து நான் உனக்கு நிவாரணம் அளிப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் வேலைகளை நீ செய்யப்பார். என் செல்லமே, எல்லாம் உனக்கு துணையாக யாரும் இல்லை என நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயானாலே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு துணையாக நின்று அத்தனையும் நான் சரி செய்ய தயாராக இருக்கின்றேன். உனக்கு என்ன நடக்கின்றது, ஏது கிடைக்கின்றது, அதை திருப்திகரமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. மனமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் அது உடைந்து போகத்தான் செய்யும். ஆனால் நிச்சயமாக உனக்கு ஒரு புதிய மாற்றத்தை உன் வாழ்வில் உண்டாகும். உடையும் பொழுது தானே மீண்டும் புதிதாக உன்னால் வாங்க முடிகின்றது. அதேபோல்தான் உன் மனமும் உடையும் பொழுதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை தரும்போதெல்லாம் அது மீண்டும் வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வந்து சேரும். என் செல்லமே, அதை உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் நான் ஒரு நன்மையை ஒளித்து நான் வைத்திருக்கின்றேன். இப்பொழுது நீ எதையெல்லாம் உன்னுடையது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, எதையெல்லாம் பெறுவதற்காக ஆசையாய் காத்து கொண்டிருக்கின்றாயோ, அது எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் உன்னிடமே ஒப்படைப்பேன். உன் மனசுமைகளையும் எல்லாம் இறக்கி வைப்பேன். என் குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.